அரோரா ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த லெட்டர் வந்து கம்ப்ளீட்டாக அதோடய பிக்சர் எனக்கு கிடச்சிருச்சு. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, அரோரா சின்க்ளேர்னு ஒரு பக்கம் எழுதியிருக்காங்க. கூடவே வந்து வெனீசா சின்க்ளேர், ருடோல்ஃப் சின்க்ளேர், ஸ்கார்லெட் சின்க்ளேர்னு எழுதியிருக்காங்க. மேபி அவங்க அம்மா, அப்பா, சிஸ்டர் அவங்களோட பேராக இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஐ ஹவ் காட் மை ஐஸ் ஆன் யூ, கிவ் மீ அ சைன், டேக் மை ஹேண்ட், யூ வில் பி ஃபைன், ப்ராமிஸ் ஐ வில் நெவர் லெட் யூ டவுன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ மேபி அவங்க ஒரு மன்னிப்பு கேட்டு எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுங்க, என்னை திருப்பி ஏற்றுக்கோங்க, நான் உங்களை திருப்பி வந்து லெட் டவுன் பண்ணவே மாட்டேன், நீங்கள் எந்த இடத்துலையும் தலை குனிகிற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பேசும்போது அன்றைக்கி தான் ஃபேமிலி விட்டு வெளியே வந்தப்பறம் தான் நான் நிம்மதியாக இருந்தேன் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கூட வந்து ஃபேமிலியை கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஸ்டில் டீப் டவுன் அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாங்க. மேபி ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் துஷார் பக்கத்தில் இருந்து ரொம்ப கேராக பார்த்துக்கிட்டனால அவங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சு போல இருக்குது. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். கம்ரு கூட மட்டும்தான் கொஞ்சம் பேசுவாங்க. மேபி அதனால அவங்க ஃபேமிலி மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அரோரா ஃபேமிலி இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா, நீங்கள் அந்த மெசேஜ் பார்த்துட்டு உங்கள் பொண்ணை காண்டாக்ட் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள். இது நான் சொல்கிறது எனக்கே காமெடியாக தான் இருக்குது சொல்கிறது. இருந்தாலும் அவங்களோட மெசேஜை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். இப்படி பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.